கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். 3 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. தமிழகத்தில் காவல்துறை உள்ளதா என கோவை சம்பவத்தை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. பெண்கள் பாதுகாப்பை திமுக அரசு குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் கண்டனம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம். தீப்பந்தம் ஏந்தி முழக்கங்களை எழுப்பிய தொண்டர்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே? பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே? கோவை வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்ய தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். பெண்கள் முன்னேற்றத்திற்கான அரசாகவே திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பீகாரில் நக்சல் ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டுள்ளதால் மாலை 3 மணிக்கு மேலும் வாக்கு செலுத்தும் வகையில் பாதுகாப்பான சூழல். தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். குஜராத்தில் தொழில்நுட்பம், பீகாரில் துப்பாக்கி பற்றி பேசுகிறார் பிரதமர் மோடி. இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேர்வு குறித்த விமர்சனத்திற்கு தேஜஸ்வி யாதவ் பதிலடி. அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களின் 7500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். வங்கி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் திமுக கோரிக்கை. எஸ்ஐஆர் குறித்து அச்சப்பட தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதி. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ சத்யா உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில். சீராய்வு என்ற பெயரில் சதிச் செயலை செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலை மனதில் கொண்டு வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலை ஆணையம் மேற்கொள்வதாகவும் பேச்சு. எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை, சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. பீகாரில் பேசிய கருத்தை தமிழகம் வந்து பிரதமர் மோடியால் பேச முடியுமா என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. எஸ்ஐஆர் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இரட்டை வேடம் போடுவதாக குற்றச்சாட்டு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா? பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். எஸ்ஐஆருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். திமுக நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டம் நாடகம் என்றும் விமர்சனம். இதில் தயவுசெய்து நீ அரசியல் படுத்த வேண்டாம். சிறுபான்மையர் பெரும்பான்மையர் என்று இதில் அனைவருடைய வாக்குகளையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது போலி வாக்காளரை களைவதற்கான ஒரு நடவடிக்கை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும்
முதல்வருக்கு எஸ்ஐஆர் என்றாலே அலர்ஜிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மக்களை திசை திருப்பவே திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியதாக குற்றச்சாட்டு. சார், அப்படி என்றாலே திரு மு க ஸ்டாலினுக்கு அலர்ஜி. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு மு க ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் என்பது நாடறிந்த உண்மை. 1000 கோடி ரூபாயை தொட்டது நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டத்துக்கான நன்கொடை. நிதி வழங்கியோருக்கு நன்றி தெரிவித்து முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. கரூர் துயரம் தொடர்பாக சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ. புகைப்படங்கள், சிசிடிவி ஆதாரங்களை அதிகாரிகள் கேட்டதாக சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கம். டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய எஸ்ஐடியும் நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையிலேருந்து விசாரிச்சப்போ அதை கொடுத்துருக்கோம். அதே டீட்டெயில்ஸை திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி. கட்டுக்கடங்காத கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் உலக நாடுகள். ஜிடிபியில் 94.7% கடன்கள் அதிகரிப்பு. காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. குண்டு சத்தத்திலிருந்து எப்போது தீர்வு கிடைக்கும் என பாலஸ்தீன மக்கள் கண்ணீருடன் எதிர்பார்ப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் லாரி மோதி 12 பேர் உயிரிழப்பு. விபத்தில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதி. நாய்க்கடி பிரச்சினை தொடர்பான வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தாமதமான விவகாரத்தில் மன்னிப்பு கோரிய தலைமைச் செயலாளர்கள். பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை கோயம்பேடு, ஆவடி, பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் குளுமையான சூழல். தமிழ்நாட்டில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். 9ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மீண்டும் உயரத் தொடங்கியது ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 90,800 ரூபாய்க்கு விற்பனை.